இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்த காவல் கண்காணிப்பு கோட்டையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோட்டைக்கு வெளியே நம்மளுடைய வண்டியை நிறுத்திட்டு இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தவனே கோட்டைக்கிட்ட நம்ம முதல்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த அகழி தான். இந்த கோட்டையை சுற்றி பிரம்மாண்டமான அகழி இருக்குது. இதுதான் கோட்டையுடைய பிரதான நுழைவாயில். கோட்டை சுவர் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். கோட்டை சுவருக்கு பக்கத்தில் அகழிங்க. இப்போ மண் மூடி போய் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இது ஆழமான ரொம்ப ஆபத்தான ஒரு அகழியாக இருந்திருக்கும். இந்த கோட்டை சுவர் பாருங்கள், எல்லாம் இப்போ விரிசல் அடைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இது பலமான ஒரு கோட்டையாக இருந்திருக்கும். யாரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்திருக்க முடியாது. இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையுடைய பெயர் என்ன, இந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த கோட்டையுடைய பெயர் ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்றத இந்த கோட்டையுடைய பெயர். இந்த கோட்டை பெரம்பலூரில் இருக்குது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூரில் இருந்து சென்னை போகிற வழியில் ஒரு 16 கிலோமீட்டரில் இந்த ரஞ்சன்குடி கோட்டை இருக்குது. நம்ம ஹைவேல போகிறப்பவே இந்த கோட்டை தூரத்தில் தெரியும். உள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் வீரர்கள்லாம் மறைஞ்சிருப்பாங்க. இங்கே ஒரு பெரிய நுழைவாயில். இதுதான் அரசர் வந்தாவோ இல்லை ஒரு பெரிய படைகள் வந்தாவோ திறப்பாங்க. மற்றபடி சின்ன சின்ன வேலைகளுக்கு இந்த வழியாக தான் போயிட்டு வருவாங்க. நம்ம இந்த நுழைவாயில் வழியாக வந்தோம். 2 நுழைவாயில்கள் இருக்குது. இதில் சின்னது ஒன்று. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். சின்ன நுழைவாயில் வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சு. பெரிய நுழைவாயில் வழியாக வந்திருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம ரஞ்சன்குடி கோட்டைக்கு உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக பார்க் மாதிரி நிறைய கார்டன் மாதிரிலாம் அமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே வந்தோடனே கோட்டைக்கு போகிற வழி இது. ஆனால் இந்த பக்கம் ஒரு வழி போகுது. அது என்னன்னு பார்ப்போம். 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் நவாப் மற்றும் சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய உண்மையான வரலாறு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்திலேருந்தே ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு பழமையான பள்ளிவாசல். கிட்ட போய் பார்க்குறப்ப இப்போவும் இந்த பள்ளிவாசலில் தொழுகை நடக்குது அப்படின்றது தெரியுது. இப்போ நம்ம கோட்டைக்கு உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோட்டையை 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. கீழ்கோட்டை, நடுக்கோட்டை, மேல்கோட்டை அப்படின்னு நம்ம செஞ்சியில் பார்த்தோமே அதே மாதிரி. ஆனால் செஞ்சி அளவுக்கு உயரமான மலையில் இருக்கிற கோட்டை கிடையாது. ரொம்பவே சுலபமாக யார் வேணால் ஏறி போயிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து காலவர் தான் ஆகும். ஒரு சிறிய பாறை குன்றுக்கு மேலே தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் தான் கீழ்கோட்டை. இந்த கீழ்கோட்டையில் பார்த்தீங்கன்னா குதிரை லாயம், அதுக்கப்புறம் வீரர்கள் தங்குற இடம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் காலப்போக்கில் சிதலமடைந்து சுத்தமாக சுவடே இல்லாமல் போயிருச்சு. இந்த கோட்டையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து இந்த கோட்டையை பார்த்தா எந்த பக்கம் வாசல் இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கோட்டையும் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க. பாறைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று மேலே கீழேன்னு இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம நடுக்கோட்டைக்கு போகிறதுக்கான படியில் ஏறிட்டு இருக்கிறோம். இந்த கோட்டையுடைய அமைப்பை பார்த்தீங்களா, அந்த பக்கம் வரப்ப இந்த பக்கம் செவுறு தான் தெரியும். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். இப்படி வந்தவொடனே பார்த்தா படி இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்பையும் அதே மாதிரி தான் தெரியும். நம்ம அந்த லாஸ்ட்டில் போயிட்டு பார்த்தோம்னா ரைட்டில் அதே மாதிரி ஒரு பாதை இருக்கும். இது அந்த காலத்தில் பாதுகாப்புக்காக இந்த மாதிரி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. எதிரிகள் இந்த வழியாக வரப்ப அந்த பக்கமாக மறைஞ்சிருந்து அவங்க தாக்குவாங்க. ரொம்ப சுலபமாக தாக்குவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முறையில் கோட்டைகளை கட்டுறது. கோட்டையுடைய இந்த பகுதியை நம்ம கடந்து வரப்ப இங்கே ஒரு சிறிய ஆஞ்சநேயர் சன்னதியை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்திலே ஒரு சிவலிங்கமும் இருக்குது. அது உடஞ்ச நிலையில தான் இந்த சிவலிங்கம் இருக்குது. அடுத்ததான் நம்ம நடுக்கோட்டை நுழைவாயில் கிட்ட வந்துட்டோம். இந்த நுழைவாயில தாண்டோனே நடுக்கோட்டை வந்துடும். இந்த நடுக்கோட்டையில் படு பயங்கரமான ஒரு இடம் இருக்குங்க. தண்டனை கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் கொடுமையான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த நடுக்கோட்டையில் இருக்குது. நடுக்கோட்டையுடைய நுழைவாயில் மண்டபத்தை தாண்டி நம்ம உள்ளே வந்தோடனே இங்கேயும் ஒரு பள்ளிவாசலை நம்மளால பார்க்க முடியுது. இந்த நடுக்கோட்டை கொஞ்சம் பெரிய இடமாவும் இருக்கு. அதே மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாவும் இருக்கு. இந்த மண்டபத்துக்கு பின்னாடி பக்கமும் நிறைய இடம் இருக்கு. அதே மாதிரி மேல்கோட்டைக்கு போறதுக்கான படியும் அந்த பக்கம் தான் இருக்கு. இப்போ நம்ம அந்த கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனை கிணறுனா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத போய் பார்ப்போம். இதுதான் அந்த தண்டனை கிணறுக்கு போறதுக்கான வழி. சுரங்கம் மாதிரி இருக்கு. இது வழியா இப்போ நம்ம போக முடியாது. இதை கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தாவே படு பயங்கரமா இருக்கு. வவ்வால்லாம் நிறைய இருக்கு உள்ள. இந்த பாதை எங்க போய் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல போய் பார்ப்போம். இப்போ இந்த சுரங்கப்படிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளிவாசல் இருக்குது. அந்த காலத்தில் வீரர்கள்லாம் தொழுகிறதுக்காக இந்த பள்ளிவாசலை அப்பயே கட்டியிருக்காங்க. நம்ம கீழே பார்த்தா அந்த பள்ளிவாசல் மாதிரியே தான் இருக்குது. அங்கே வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல எப்படின்னு தெரியல. இந்த நடுக்கோட்டையோடைய வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் மண்டபம், இந்த பக்கம் பள்ளிவாசல், நடுவில் கோட்டை. அப்படியே இந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி பக்கமாக இருக்கிற பள்ளத்தாக்கில் பார்த்தா இதுதாங்க அந்த தண்டனை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இது. நம்ம கீழே பார்த்தோமே அந்த சுரங்கம், அந்த படி இந்த கிணத்துக்கு தான் போய் முடியுது. இதை பார்க்கறதுக்கு கிணறு மாதிரி இல்லை, குளம் மாதிரி இருக்குது. இதை பார்த்தாவே டெரராக இருக்குது.
அந்த காலத்தில் இதுக்குள்ளே நிறைய முதலைகளை போட்டு வச்சுருப்பாங்களாம். யாராவது தப்பு செஞ்சாவோ இல்லைனா எதிரிகள் யாராவது மாட்டினாங்கன்னா இதுக்குள்ளே தான் போட்டுருவாங்களாம். இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த குளத்துக்குள்ளே முதலைகள் நிறையா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது. அடுத்ததான் நம்ம மேல்கோட்டைக்கு போகிறோம். மேல்கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையுடைய உண்மையான 1000 ஆண்டு கால வரலாறு என்ன அப்படின்றத அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். சோழ பேரரசுடைய முதலாம் பராந்தக சோழன் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்களுக்கும் சோழ நாட்டுக்கும் நிறைய போர்கள் நடக்குது. அதில் ராஷ்டிரகூடர்கள் சோழ நாட்டுடைய பல பகுதிகளை கைப்பற்றுறாங்க. அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டுடைய எல்லையா இந்த வாலிகண்டபுரம் இருந்திருக்கு. இப்போ நம்ம ரஞ்சன்குடி அப்படின்னு சொல்ற இந்த ஊர் அந்த காலகட்டத்தில் தூங்கானை கிராமம் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு. தூங்கானை அப்படின்றது யானை படுத்த நிலையில இருக்கிறத குறிக்கும். இந்த ஊர்ல இருக்கிற இந்த பாறை குன்று யானை படுத்த நிலையில இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு அந்த பேர் வந்தது. சோழ நாட்டு எல்லையா இந்த வாலிகண்டபுரம் இருந்ததுனால சோழ நாட்டு வீரர்கள் இந்த பாறை குன்று மேல இருந்து எதிரி நாட்டு படைகளை கண்காணிச்சிருக்காங்க. அதனால அந்த காலத்துல இதை தூங்கானை துர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துர்க்கம் அப்படின்னா கோட்டையை குறிக்கிறது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சோழர் காலத்திலே இது ஒரு கண்காணிப்பு கோட்டையா இருந்திருக்கு. அடுத்ததா செஞ்சி நாயக்கர்கள் கால ஆட்சியில இங்க நிறைய காவல் மண்டபங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா செஞ்சி மன்னர்கள் கிட்ட இருந்து பிஜப்பூர் சுல்தான் இந்த பகுதியை கைப்பற்றுறாரு. சுல்தான் மன்னர்கள் இந்த பகுதியை கைப்பற்றின பிறகுதான் இது ஒரு வலிமையான கோட்டையா அவங்க கட்டி எழுப்புறாங்க. வரலாற்றுல ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்ற இந்த கோட்டை இப்படிதான் உருவானது. இதுக்கப்புறமா பிரெஞ்சுக்காரர்கள் அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு நிறைய போர்கள் இந்த பகுதியில நடந்திருக்கு. இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையுடைய மேல்கோட்டைக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். மேல்கோட்டையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு குளம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கு. பெரிய அளவிலான வட்ட வடிவிலான கண்காணிப்பு கோபுரம் இருக்கு. அங்க பீரங்கி எல்லாம் வச்ச அமைப்பும் இருக்கு. இந்த ரஞ்சன்குடி கோட்டையில ராஜா ராணி அதுக்கப்புறம் அரண்மனைகள்லாம் இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான சுவடுகள்லாம் எதுவுமே இங்க கிடையாது. இந்த கோட்டை முழுக்க முழுக்க காவல் கோட்டையாகவும் எல்லை கோட்டையாகவும் தான் இருந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இங்க இருக்கிற ஒரு அழகான குளம். இது வீரர்களுடைய நீர் தேவைக்காக இருக்கலாம், இல்லைன்னா குளிக்கிற ஒரு குளமா கூட இருக்கலாம். இதுக்கு பக்கத்திலேயே அறைகள் இருந்த கட்டுமானங்கள்லாம் தெரியுது. கோட்டையுடைய உச்சியில் இருக்கிற இந்த இடிபாடுகள் கண்டிப்பா ஆயுத கிடங்கா தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது ஒரு காவல் கோட்டையா இருக்கிறதுனால இங்க ஆயுதங்களை நிறைய சேமிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஆயுதங்களை சேமிச்சு வைக்கிற ஒரு கிடங்காவோ இல்ல தானியங்களை சேமிச்சு வைக்கிற ஒரு கிடங்காவோ இது இருந்திருக்கும். இப்போ எந்த ஒரு சுவடுமே இல்லாம முழுவதுமாக அழிஞ்சிருக்கு. இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக இந்த கண்காணிப்பு கோபுரம் அதுக்கு மேலே ஏறி அப்படியே சுற்றி ஒரு சூப்பரான வியூ பார்க்கலாம். இது ரொம்ப உயரமான கோட்டை கிடையாது, ஆனால் இங்கேருந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி பார்க்க முடியும். ரொம்ப பசுமையாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஊர், இந்த ரஞ்சன்குடி. இந்த கண்காணிப்பு கோபுரத்துடைய நடுவில் பீரங்கி வச்சுருந்ததுக்கான ஒரு அடையாளம் தெரியுது பாருங்கள். இங்கே பீரங்கி வச்சுருந்துருக்காங்க. இங்கேருந்து கோட்டையை எட்டி பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கட்டுமானங்கள்லாம் ஒன்று ஒன்றா கடைசி காலகட்டத்தில் கட்டப்பட்டது. கட்டுமானங்கள்லாம் அதுக்கு முன்னாடி அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களுடைய எல்லை பாதுகாப்பு கோட்டையாக இது இருந்திருக்கு. இந்த ரஞ்சன்குடி கோட்டைக்கு உள்ள ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. ஆனால் கோட்டைக்கு வெளியே நம்ம வாகனம் நிறுத்துகிற இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. மற்றபடி இந்த கோட்டை எல்லாருமே பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு கோட்டை. 1000 ஆண்டுகளுக்கு மேல் வரலாறுடைய இந்த பெரம்பலூர் ரஞ்சன்குடி கோட்டையை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம். நீங்களும் சென்னையிலேருந்து திருச்சிக்கோ இல்லை திருச்சியிலேருந்து சென்னைக்கோ வந்தீங்கன்னா இந்த பெரம்பலூரில் இருக்கிற ரஞ்சன்குடி கோட்டையை ஒரு தடவை பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.